வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்க, இன்னொரு சோஃபாவில் உட்காந்துருக்க கிறிஷ் அம்மான்னு கூப்பிடுறாரு. சுபிமா, ரொம்ப நாளாக கிறிஷை பார்க்கலன்னு கேட்டிங்கல்ல, வந்துட்டாரு. ரோஹிணி என்னன்னு கேட்குறாங்க. நான் ஒன்று கேட்கவான்றாரு அவரு. என்ன ஐஸ்கிரீம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம், கோல்டு பிடிச்சிடும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அது இல்லை வேறங்கிறாரு கிரிஷ். வேற என்னன்னு ரோஹிணி கேட்க, உனக்கு பாப்பா பிறக்க போகுதான்னு கேட்குறாரு கிரிஷ். ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே திக்குன்னு கிரிஷை பார்க்குறாங்க. கொஞ்சம் தள்ளி நிற்கிற கல்யாணியோட அம்மாவும் ஒரு மாதிரி திக்குன்னு தான் பார்க்குறாங்க. கிரிஷ் அவங்க அம்மாவையே எப்பவும் பார்க்குற அந்த ஏக்க பார்வை பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, பாட்டி தான் சொன்னாங்கன்றாரு கிரிஷ். ரோஹிணி படக்குன்னு திரும்பி அவங்க அம்மாவை முறைக்க, அவங்க அம்மா அதை விட வேகமா முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்கிறாங்க. உடனே கிரிஷ் ரோஹிணி பக்கத்துல வந்து நின்று, அம்மா உனக்கு கொஞ்ச நாள்லயே தம்பி பாப்பா இல்லைன்னா தங்கச்சி பாப்பா பிறக்க போகுதுன்னு பாட்டி தாம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க ரோஹிணி, ஆமா உனக்கு என்ன பாப்பா வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு எந்த பாப்பாவா இருந்தாலும் ஓகே, ஆனா அந்த பாப்பாவுக்கும் என்ன மாதிரி டேடி கிடையாதாம்மா அப்படின்னு கிரிஷ் கேட்க, ரோஹிணி ரொம்பவே அடிபட்ட பார்வை பார்க்குறாங்க. இதை கேட்குற பாட்டியும் நொந்து நூடுல்ஸ் ஆகுறாங்க. ரோஹிணி கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்குறாங்க. இல்ல, இந்த பாப்பாவுக்கு டேடி இருக்காங்க, மனோஜ் டேடி இருக்காருல்ல, அவர் தான் இந்த பாப்பாவுக்கு டேடிங்கிறாங்க ரோஹிணி. எனக்கு மட்டும் டேடி கிடையாது, இப்போ வர்ற பாப்பாவுக்கு மட்டும் டேடியா அப்படிங்கிற கிரிஷ், எனக்கு அந்த மனோஜ் டேடி வேண்டாமா அப்படின்னு சொல்ல, ரோஹிணி கசங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. மனோஜை வேணான்னு சொன்னதுக்காக இருக்காது, ஆனால் எப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷன் இது. ஏன் கிரிஷ் இப்படி சொல்கிறேன்னு ரோஹிணி கேட்க, என்கிட்ட நல்லாவும் பேச மாட்டேங்கிறாரு, உங்களை எப்போ பார்த்தாலும் அழ வைக்கிறாரு, அப்பப்போ உங்ககிட்ட சைன் போட சொல்கிறாரு, அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவரும் வேண்டாம் அவரோட பாப்பாவும் வேண்டாம் அப்படின்னு கிரிஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல, ரோஹிணிக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. அவங்க கொஞ்சம் பயத்தோட பார்க்குறாங்க கிரிஷை. அவங்க அம்மாவும் பதறி போய் பார்க்க, அவர் நமக்கு வேண்டாம் மம்மி அப்படின்னு கிரிஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முரட்டுத்தனமாக சொல்ல, ரோஹிணி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிப்போட பார்க்குறாங்க. அவங்க அம்மா மெதுவாக ரோஹிணி கிட்ட வர்றாங்க. இல்லை கிரிஷ், நான் சொல்கிறத கேளு, அவர் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு கிரிஷோட கையை ரோஹிணி பிடிக்க, அவர் பட்டார்னு அடிச்சு விட்டு, இல்லை அவர் நல்லவர் இல்லை, அவர் எப்பவுமே என்கிட்ட கோவமாக தான் பேசுகிறாரு, நான் ஏதாவது கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டாரு, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு கிரிஷ் சொல்ல, ரோஹிணி லைட்டான கண்ணீரோட, கிரிஷ் அப்படிலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர் தான், அவர் கூட பழகி பார்த்தேன்னா உனக்கு தெரியும் அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சொல்கிறாங்க. உடனே கிரிஷ் படக்குன்னு எழுந்துக்கிட்டு, எனக்கு மனோஜ் டேடியும் வேண்டாம், இந்த பாப்பாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டு ரூமில் கதவு சாத்திக்கிறாரு. ரோஹிணி கண்ணீரோடு எழுந்து அவங்க அம்மா கிட்ட வர்றவங்க, உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு அவங்கிட்ட இதை சொன்ன, நான் அப்புறமா மெதுவாக சொல்லி அவனுக்கு புரிய வச்சிருப்பேன்ல அப்படின்னு ரோஹிணி ஏக்கத்தோடு கேட்குறாங்க. நீ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறல்ல, அதை பற்றி அவன் கேட்டான், நான் வேற என்ன சொல்றது, ஏற்கனவே நீ சொன்ன பொய்யெல்லாம் தான் உன் வாழ்க்கையை இப்படி புரட்டி போட்டிருக்கு, அதனால தான் நான் உண்மையை சொன்னேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. நீ கூட என்னை குத்தி காட்டுறல்லம்மா அப்படின்னு ரோஹிணி கேட்க, குத்தி காட்டல, இனிமேலாவது நீ நல்லா வாழணும், அதுக்காக தான் சொல்கிறேன், நான் சொல்கிற பேச்சை கேளு, முதல்ல கிரிஷ் மாப்பிள்ளையை ஏற்றுக்கணும், மாப்பிள்ளை கிரிஷை ஏற்றுக்கணும், அப்போதான் பிறக்க போகிற குழந்தைய கிரிஷ் ஏற்றுக்குவான் அப்படின்னு நடக்கவே போகிறதில்லாத விஷயத்தெல்லாம் சொல்கிற அவங்க அம்மா, இல்லைன்னா இதே கோபம் பிறக்க போகிற குழந்தை மேலேயும் கிரிஷுக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ரோஹிணி அப்படியே திக்குன்னு பார்க்குறாங்க. என்னைய என்ன தான் பண்ண சொல்கிறீங்க, ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ என் பையனையே என்னை கேள்வி கேட்க வச்சுட்டல்ல அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி. இல்லை கல்யாணி, சில கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும், அவனுக்கு இன்னைக்கு நான் சொல்லி தெரியலைன்னாலும் பின்னாடி என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனுக்கு தெரிய வரும்ல, அப்போ உன்னை கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ரோஹிணி கிட்ட எந்த பதிலும் இல்லை.
கிறிஷுக்கும் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ மாப்பிள்ளை கிட்ட பேசு. உனக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே கிறிஷ் கிட்ட நெருங்கி பழக சொல்லு. கிறிஷ சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு குழந்தையா நினைச்சு அவங்கிட்ட அன்பா பேச சொல்லு. அவரு கிறிஷை ஏத்துக்கிட்டாதான் நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தைய கிறிஷ் பாசமா பார்த்துக்குவான். நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது கிறிஷ் தனியா நிப்பான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க ரோஹிணி பரிதாபமா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன பொய், செஞ்ச தப்பெல்லாம் அப்படியே பூதாகரமா உருவெடுத்து அவங்க முன்னாடி நிக்குது. உண்மையிலேயே ரோஹிணியை பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு. அவனுக்கு அதையெல்லாம் பார்க்க ரொம்ப கோபம் வரும். அவனுக்கு மனசளவுல பெரிய பிரச்சனை வரும் இல்லடி. அது மட்டும் இல்லை, நாளைக்கு நமக்கு யாரும் இல்லைன்ற ஒரு நினைப்பு அவன் மனசுல வந்துருச்சுன்னா அது அவனை எப்படி வேணும்னாலும் மாற்றும். இப்பவே பார்க்கறல்ல, ஸ்கூல்ல அவன் எல்லார்கிட்டையும் முரட்டுத்தனமா நடந்துக்கிறான். சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். உனக்கு நடக்கிற எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கிறான் அப்படின்னு அவங்க அம்மா பேச பேச ரோஹிணி எங்கேயோ பார்த்துக்கிட்டு கண்ணெல்லாம் செவந்து போய் நிற்கிறாங்க. இது அவனோட எதிர்காலத்தை ரொம்ப பாதிக்கும்டி. நாளைக்கு கிறிஷோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா கிறிஷுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும், அவரும் ஏத்துக்கணும். அதுதான் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது, உனக்கும் நல்லது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல டக்குன்னு ரோஹிணி அவங்க அம்மா பக்கம் திரும்புறாங்க. அவங்க உடனே எச்சரிக்கையா, நீ என் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை கல்யாணி, என்ன செய்யணும்னு யோசி அப்படின்னு பால ரோஹிணி பக்கமே தள்ளி விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கலங்கி போய் நிக்கிற ரோஹிணி நேரா மனோஜை பார்க்க ஷோரூம்க்கு வந்துடுறாங்க. அங்க மனோஜ் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்க 15ஆம் தேதி 25,700க்கு சேல்ஸ் அப்படின்னு மொட்டப்பா சொல்றாரு. அவருக்கு கொஞ்சம் தள்ளி ஜீவாவும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஸ்டாஃப் ஏசியை பத்தி ஒரு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. வேகமா வந்த ரோஹிணி மனோஜ்னு கூப்பிட படக்குன்னு நிமிடுறாங்க மொட்டபாசும் மனோஜும். என்ன திடீர்னு வந்திருக்கன்னு மனோஜ் கேட்குறாரு. ஏன் வந்தங்கிற மாதிரியே கேட்குற அப்படின்னு ரோஹிணி வாய்ஸை ரைஸ் பண்ண அந்த கஸ்டமர் 2 பேரும் அங்கேருந்து வேற பக்கம் போயிடுறாங்க. இல்லை திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, கிறிஷை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க ரோஹிணி. உன் பையனை பற்றி எங்கிட்ட என்ன பேசணுங்கிறாரு மனோஜ். சொல்கிறேன் வா அப்படின்னு ரோஹிணி அங்கிருந்து போக மனோஜும் எழுந்து பின்னாடியே போறாரு. கொஞ்சம் தள்ளி யாரும் இல்லாத இடத்துக்கு ரோஹிணி வர அவங்கள விட 2 ஸ்டெப் முன்னாடி போய் எங்கேயோ திரும்பிட்டு நிற்கிறாரு மனோஜ். பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு ரொம்ப திமிரா என்ன சொல்லுங்கிறாரு. கிறிஷ் கொஞ்ச நாளா சரியில்லை அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரியில்லைன்னா அப்படின்னு நிறுத்துறாரு மனோஜ். ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறான், யார் பேச்சையும் கேட்கறது இல்ல, ஸ்கூல்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்றாங்க ரோஹிணி. அவன் எப்பவுமே அப்படிதானே, எங்க வீட்டுல இருக்கும் போதே நிறைய சேட்டை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, குழந்தைங்க அப்படிதான் மனோஜ் இருப்பாங்க, ஆனா கொஞ்ச நாளா ரொம்ப முரட்டுத்தனமா ஆயிட்டான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன திடீர்னு கேட்குறாரு மனோஜ். தெரியல, அதான் அவனை கவுன்சிலிங் கூட்டிட்டு போனேன், டாக்டர் அவங்கிட்ட பேசிட்டு சில விஷயங்கள் சொன்னாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படின்னு விட்டேத்தியா மனோஜ் திரும்பி ரோஹிணியை பாக்குறாரு. கிறிஷுக்கு மனோஜுங்கிறவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட பேசி பழகிட்டு இருந்தா இவனோட பிஹேவியரே சேஞ்ச் ஆகும்னு சொன்னாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் கரெக்டா பாயிண்ட பிடிச்சிடுறாரு. அத டாக்டர் சொன்னாரா இல்ல நீயா சொல்றியான்னு கேக்குறாரு. ரோஹிணி இன்னும் உருப்பிட்ட மாதிரியே தெரியல. இப்ப டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி தரேன், நீ வேணா பேசுறியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்ல இல்ல நீ விஷயத்த சொல்லுங்கிறாரு மனோஜ். ரோஹிணியன் டென்ஷன் ஆகி, இதுதான் விஷயம், கிறிஷும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவன் சரியாயிடுவான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதுக்குன்னு மனோஜ் மறுபடியும் கேட்குறாரு. டெய்லி அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கிட்ட நீ கொஞ்சம் பேசு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன விளையாடுறியா, நான் என்ன இங்க வெட்டியா இருக்கிறேனா, அது எப்படி எல்லா நேரமும் உன் கூட இருக்க முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. எல்லா நேரமும் நான் உன்னை பேச சொல்லலை, டெய்லியும் ஒரு 1 hour அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணன்னு தான் சொல்கிறேன், அது எனக்கு போதுன்றாங்க ரோஹிணி. அவன் ஃப்யூச்சர் அப்போதான் நல்லா இருக்குன்றாங்க. என்னால் முடியாது, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு மனோஜ் முகத்தை திருப்பிக்கிறாரு. மனோஜ் கிறிஷுக்காக இதை பண்ணு அப்படின்னு ரோஹிணி கேட்க, அவனுக்காக நான் ஏன் பண்ணணும், அவன் யாரு, எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு மனோஜ் எரிச்சலோடு கேட்க,
உன் குழந்தைக்கும் கிறிஷுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல, 2 பேருக்கும் நான் தானே அம்மா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இந்த குழந்தையவே நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு மனோஜ். நீ ஏத்துக்கலைன்னாலும் இது உன் குழந்தை தான், டிஎன்ஏ டெஸ்ட்ல என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கெத்தா சொல்றாங்க ரோஹிணி. வர வர நீ என்ன ஓவரா மிரட்ட ஆரம்பிச்சிட்ட, ஓவரா ரைட்ஸ் எடுத்துக்கிற அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ என் ஹஸ்பண்ட் தானே, அந்த ரைட்ஸ் எனக்கும் இருக்குன்றாங்க ரோஹிணி. அதான் கோர்ட்ல கேஸ் நடக்குதில்லைன்றாரு மனோஜ். இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரலையே, அது வரைக்கும் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு கண்கள் முன்ன ஒரு வெறியோட சொல்றாங்க ரோஹிணி. அதான் எனக்கு உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, வாழ பிடிக்காமையா உன் குழந்தை என் வயித்துல இருக்கு அப்படின்னு ரோஹிணி கேட்க, அது ஆக்சிடென்டா நடந்ததுன்றாரு மனோஜ். இப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்காத மனோஜ், என்ன ஆனாலும் இது உன் குழந்தை, கிறிஷ் ஏன் பையன்தான், அவன் பிஹேவியர் மாறணும்னா நீ அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரோஹிணி ஆர்டரா சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கிற மனோஜும், ரெக்வஸ்டா கேட்குறியா இல்ல மிரட்டுறியான்னு கேக்குறாரு. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில கேக்குறேன்றாங்க ரோஹிணி. நாளைக்கு நீ தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு எல்லாருக்கும் தெரியதானே போகுது, நீ ஒத்துக்கலைன்னாலும் நான் அதை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ மிரட்டுறன்னு எனக்கு நல்லா தெரியுது, சரி ப்ரூவ் பண்ணு, நான் அப்பான்னு தெரியட்டும், ஆனா நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த சட்டமும் சொல்ல போறதில்ல அப்படின்னு மனோஜ் கண்களில் ஒரு உறுதியோட, முகத்தில் ஒரு தெளிவோட ரோஹிணியை பார்த்து சொல்றாரு. ரோஹிணி அப்படியே அசந்து போய் நிற்கிறாங்க. இப்போ என்னதான் சொல்ல வர்ற மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கேட்க, அப்படியே நீ ப்ரூவ் பண்ணாலும் நான் பேருக்கு தான் அப்பாவா இருப்பேன், உனக்கு செய்ய வேண்டிய எதையுமே நான் செய்யணுங்கிற அவசியமே இல்லை, என்னை எதிர்பார்க்கவும் பார்க்காத அப்படின்னு மனோஜ் சொல்ல, அது குழந்தை பிறக்கும் போது பார்த்துக்கலாம், இப்போ கிறிஷுக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணுன்றாங்க ரோஹிணி. கொஞ்ச நேரம் யோசிக்கிற மனோஜ், அப்போ கிறிஷ் லைஃப் முக்கியம், அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அப்படின்னா நான் சொல்கிறத செய் அப்படிங்கிறாரு மனோஜ். என்ன செய்யணும்னு ரோஹிணி கேட்குறாங்க. உன் வயிற்றுல இருக்க குழந்தைய அப்பார்ட் பண்ணிடு அப்படின்னு மனோஜ் சாதாரணமாக சொல்ல, ரோஹிணி அதிர்ச்சியாகி, என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, அபார்ஷன் பண்ணிடுன்னு சொன்னேங்கிறாரு மனோஜ். ரோஹிணி அவரை கோவமா அதிர்ச்சியுமா பார்க்க, அவர் அதுக்கெல்லாம் அசராம, அதை பண்ணினாதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு அவர் அசால்ட்டா சொல்லிட்டு அப்படியே நிற்க, ரோஹிணி அவரையே வெறிச்சு பார்த்துட்டு, அட பாவி, குழந்தைய அபார்ட் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டானே, இதை கண்டிப்பா அவன் அம்மா சொல்லி கொடுத்து தான் சொல்கிறான் அப்படின்னு ரோஹிணி மனசுக்குள்ள குழப்பமும் கலக்கமுமா யோசிச்சுட்டு நிற்க, என்ன யோசிக்கிற அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. உன் குழந்தைய அழிக்க சொல்ல உனக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு ரோஹிணி கேட்க, தெரியாம நடந்த விஷயம் தானே, இதை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி திடுக்குன்னு நிமிந்து பார்த்து, அப்ப நீ இந்த முடிவில் உறுதியா இருக்கியான்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ சொல்கிறத நான் கேட்கணும்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்றாரு மனோஜ். மறுபடியும் ரோஹிணி இதை ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுறான், இவன் ரூட்டில் போய் தான் இவனை வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிற ரோஹிணி, சரி மனோஜ், எப்போ நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ இதுக்கு மேலெல்லாம் உன் மனசை மாற்ற முடியாதுன்னு தெரியுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவரும் ரொம்ப திமிரா, அதெல்லாம் எப்பவுமே மாறாதுன்றாரு. நான் கிறிஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீ இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும், இதுதான் என் கண்டிஷன்கிறாரு அவரு. சில செகண்ட்ஸ் அமைதியா இருக்க ரோஹிணி, நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ், நீ சொல்றத பத்தி யோசிக்கிறேன், ஆனா நீ கொஞ்சம் கிறிஷ் கூட பேசி பழகு, எனக்கு கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அப்ப இந்த குழந்தைன்னு கேட்குறாரு மனோஜ். உடனே என்னால் முடிவு எடுக்க முடியாது, முதல்ல கிறிஷோட பழகு, அவனுக்கும் அவன் மேல பாசம் காட்ட ஆள் இருக்காங்கன்னு தெரியணும், அவன் மைண்டு மாறும், அப்புறம் நீ சொல்றத பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் அவங்களையே ஷார்ப்பா பார்த்துக்கிட்டு, யோசிக்கிறேன்னு சொல்றியா இல்ல அபார்ட் பண்றேன்னு சொல்றியா அப்படின்னு மனோஜ் கேட்க, அது உன் கையில தான் இருக்கு, கிறிஷுக்கு சரியாகணும், அதுக்கப்புறம் பார்க்கலான்றாங்க ரோஹிணி. சொன்ன ரோஹிணி சடசடன்னு ஒரு 4-8 போய் மறுபடியும் திரும்பி மனோஜை பார்க்குறாங்க. எந்த காலத்திலையும் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண மாட்டேன் மனோஜ், கிறிஷுக்கும் சரி இந்த குழந்தைக்கும் சரி நீ தான் அப்பா, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு கண்களில் உறுதியும் முகத்தில் ஒரு வெறியுமா மனோஜை பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. ஐயோ லூசுங்களா,
ரோஹிணி கிளம்பினதும் மனோஜ் லூசு நேராக வீட்டுக்கு வருது. மீனாவும் ஸ்ருதியும் ரவி ரூம் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க சோஃபாவில் விஜயா உட்காந்துருக்காங்க. வந்த வேகத்தில் மனோஜ் அம்மா அம்மான்னு கூப்பிட என்னடான்னு திரும்பி பார்க்குறாங்க. இங்கே வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட மறுபடியும் உட்கார்ந்து எடுத்து விட்டு அசையாம என்னடான்னுட்டு இருக்காங்க. மீனாவும் ஸ்ருதியும் டக்குன்னு இவங்க என்ன பேச போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா நீ வாமா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க கையில் இருக்க ரிமோட்டை வச்சுட்டு டேய் என்னடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே விஜயா மனோஜ் இழுத்த இழுப்புக்கு கூட போறாங்க. அவரு நேராக ரூம்குள்ளே கூட்டிட்டு போயிட அங்க பக்கமா வந்து நிற்கிற ஸ்ருதியும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன வந்ததும் வராதுமா தனியா கூட்டிட்டு போறாரு அப்படின்னு ஸ்ருதி கேட்க தெரியலையேங்கிறாங்க மீனா. மனோஜ் ஏதோ தப்பு பண்றாருன்னு மட்டும் எனக்கு தெரியுதுன்றாங்க ஸ்ருதி. அவர் குழந்தையவே இது வரைக்கும் தான் குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதுவே பெரிய தப்பு தான் அப்படின்னு மீனா நெத்தியில அடிச்சுக்க இல்ல மீனா அதை தாண்டி இவர் ஏதோ பண்றாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சம்திங் ஃபிஷி அப்படின்னு மீனா கேட்குறாங்க. எஸ்ன்னு தலையாடுறாங்க ஸ்ருதி. டேய் என்னடா விஷயம் சொல்லுடான்றாங்க விஜயா. அம்மா ரோஹிணி என் கடைக்கு வந்தா அப்படின்னு மனோஜ் சொல்ல அவ அடிக்கடி அங்க வர்றது எனக்கு பிடிக்கல. என்ன சொன்னான்னு விஜயா கேக்குறாங்க. அவ வயிற்றுல வளர்ற குழந்தைய நான் அபார்ட் பண்ண சொல்லிட்டேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல அது யார் குழந்தையோ என்னமோ எவன் கூட சுத்திக்கிட்டு இருக்காளோ அது அவ பண்ணனா என்ன பண்ணலன்னா என்ன அப்படின்னு விஜயா சொல்ல அது இல்லம்மா அப்படி பண்ணிட்டா டிவோர்ஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை எதுவும் வராதுல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல ஓ அப்படி ஒன்று இருக்கான்னு விஜயா பாக்குறாங்க. அதுக்கு அவ என்ன சொன்னான்னு கேக்குறாங்க விஜயா. சரின்னு சொல்லிட்டாமா அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா நம்பாம நிஜமாவான்னு கேக்குறாங்க. ஆமாம்மா அவ பண்றேன்னு சொல்லிட்டா, டிவோர்ஸ் பேப்பர்லயும் கையெழுத்து போட்டு தர்றேன்னு சொல்லிட்டா அப்படின்னு மனோஜ் அவங்க அம்மா காதுல பூ சுத்த மொத்த டீமும் சேர்ந்து நம்ம காதுல பூ சுத்துறாங்க. கொஞ்சம் யோசனையா பார்த்துட்டு எப்படிடா திடீர்னு ஒத்துக்கிட்டா, அதிகமா பணம் ஏதாவது கேட்டாளா அப்படின்றாங்க விஜயா. பணம்லாம் இல்லம்மா அந்த கிருஷ்ண பாத்துக்க அப்படின்னு ஆரம்பிக்கிற மனோஜ் டக்குன்னு சுதாரிச்சு நிறுத்திக்கிறாரு. கொள்ளறிட்டோமோ அப்படின்னு அவரே மனசுக்குள்ள பயந்துட்டு இருக்கு. என்னடா ஏதோ கிருஷ்ணன்னு சொல்ல வந்த அப்படிங்கிறாங்க விஜயா. ரோஹிணி கிருஷ்ணோட பழக சொன்னதை இவங்க கிட்ட சொன்னா வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்க என்னடா அப்படின்னு மனோஜோட கையை பிடிச்சி உழுக்குறாங்க விஜயா. இல்லம்மா இனிமே கிறிஷோட லைஃபை பார்த்துக்க போறாளாம், அதான் சீக்கிரமே டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இருந்தாலும் என்னமும் அவ உன் வாழ்க்கையை விட்டு போனாலே எல்லாம் நல்லதுதான். சீக்கிரம் உனக்கு பொண்ணை பார்க்கணும். பார்வதிக்கு ஒரு ஜோசியர் தெரியும், அவரே வரணும் பாப்பாராம். நான் பேசுறேன் அவகிட்டங்கிறாங்க விஜயா. அம்மா முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கட்டுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல என்னடா எப்ப கேட்டாலும் இதையே சொல்ற, உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நானும் போராடுறேன் அப்படின்னு விஜயா சொல்ல அதெல்லாம் ஆல்ரெடி செட் ஆயிடுச்சுமா அப்படின்னு மனோஜ் மறுபடியும் உளர்றாரு. என்ன செட் ஆச்சு அப்படின்னு விஜயா ஷார்ப்பா பார்த்துக்கிட்டு கேட்குறாங்க. ஐயோ மறுபடியும் உளறிட்டேனே அப்படிங்கிற மனோஜ் அது அது வந்து பிஸ்னஸ்லாம் நல்லா செட் ஆகி வந்துட்டு இருக்கு, அது மாதிரி லைஃபும் அமையும்னு சொல்ல வந்தேங்கிறாரு. என்னவோ போ, ஆனா நான் பொண்ணு பார்க்கறத நிறுத்த மாட்டேன். 1000 பொண்ணு பார்த்தாதான் ஒரு நல்ல பொண்ணாவது கிடைக்கும் அப்படின்னு விஜயா மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை மாடிக்கு போய் கட்ட போற ரூமை பார்த்துட்டு வர்றாரு. மேஸ்திரி கூடவே நடக்க ஆமாம்மா நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் அந்த ரூமை கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. கட்டிடலாங்க ஐயா, சீக்கிரமா கட்டிடலாம் அப்படின்னு மேஸ்திரி சொல்லிக்கிட்டே பக்கத்துல வர்றாங்க. ஆமா உங்க ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு கீழே நிக்கிற மீனா பக்கத்துல வர்ற அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. மீனா நாளைக்கு சிமெண்ட் லோடு சொல்லி இருக்கிறேன், அதுக்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா போதும்னு மேஸ்திரி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க வீட்டுக்குள்ள முத்துவும் ரவியும் வந்துகிட்டு இருக்காங்க. அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு முத்து கூப்பிட என்ன தம்பின்னு அந்த லேடி முத்துக்கிட்ட வர்றாங்க. இப்போதைக்கு எதுவும் வாங்க வேண்டாம்க்கா, கொஞ்ச நாளைக்கு வேலையை நிறுத்தி வைங்கன்றாரு முத்து. உடனே மீனா ஏங்க என்னாச்சு, எதுக்கு வேலையை நிப்பாட்ட சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மழை காலம் வந்துரும்பா, அதுக்குள்ள முடிக்கணும் இல்லைங்கிறாங்க மேஸ்திரி. ஏண்டா முத்து பணம் ஏதாவது குறையுதான்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, பணம்லாம் இருக்குப்பான்றாரு முத்து. அப்போ ரூம்ல இருந்து விஜயாவும் மனோஜும் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. அப்புறம் ஏண்டா வேலையை நிறுத்த சொல்ற,
அதான் மழை வரும்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஆமா முத்து, மனோஜுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஆண்டி உங்க ரூமை புடுங்கிக்குவாங்க அப்படின்னு பொசுக்குன்னு சொல்ல, என்ன இவ்வளவு கேவலமா சொல்றான்ற மாதிரி விஜயா முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க. பத்தாததுக்கு என்ன ஆண்டி அப்படின்னு மூஞ்சுக்கு முன்னாடியே கேட்டுடுறாங்க ஸ்ருதி. பாருடா இந்த பணக்கார பைத்தியம் என்னை எப்படி பேசுதுன்னு அப்படின்னு மனோஜை பாக்குறாங்க விஜயா. மொத்தமும் ரவியும் ஒரு தடவை விஜயாவை பார்த்துட்டு, அது தெரிஞ்ச கதை தானே பல குரல் அப்படிங்கிறாரு முத்து. இவனுக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதே எப்பன்னு தெரியல, இதுல அடுத்து எப்ப கல்யாணம் அப்படின்னு ரவி கேட்க, விஜயாவுக்கு முகத்துல கோபம் சுறுசுறுன்னு ஏறுது. ஏங்க இப்ப எதுக்கு வேலையை நிறுத்த சொல்றீங்க? வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு மீனா கேக்குறாங்க. ஆமா மீனா, ஒரு சின்ன பிரச்சனை தாங்கிறாரு முத்து. என்னங்க, என்ன பிரச்சனைன்னு மீனா கேக்குறாங்க. நாள் நல்லா இருக்கேன்னு நாம பாட்டுக்கு பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஆனா மேல ஃப்ளோர் கட்டணும்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணுமாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாண்டா அதெல்லாம் வாங்கி தான் இந்த ஃப்ளோர் கட்டணுங்கிறாரு அண்ணாமலை. ப்ராப்பரா இன்னும் பர்மிஷன் வாங்கலையான்னு அவர் கேட்குறாரு. இல்லப்பா, கையில கேஷ் இருந்தா செலவாயிடுமேன்ட்டு நாங்க பாட்டுக்கு பூஜையை போட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். கார்பரேஷன்லயும் லெட்டர் கொடுத்தாச்சு, ஆனா இன்னும் பர்மிஷன் வரலப்பாங்கிறாரு முத்து. ஓ அப்படின்னு அண்ணாமலை பார்க்க, ஓ அப்ப அதுவும் புட்டுக்குச்சா அப்படின்ற மாதிரி விஜயாவும் மனோஜும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அது இல்லாம கட்டுறோன்னு தெரிஞ்சா லீகலா ஆக்ஷன் எடுப்பாங்கப்பா அப்படின்னு ரவி சொல்ல, கரெக்டு தான், சட்டப்படி எல்லாம் பண்ணினாதான் சரியா இருக்கும், இல்லைன்னா கட்டும்போது இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பாங்கன்றாரு அண்ணாமலை. ஏங்க எப்போ பர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு மீனா கேட்க, ஒரு 4-5 நாளில் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு முத்து. டேய் அதெல்லாம் வரும்போது வரட்டும்டா, அதுக்காக வேலையை நிறுத்தணுமான்னு மனோஜ் கேட்குறாரு. இவ்வளோ பெரிய சிட்டியில் நம்ம வீட்டில் ஒரு ரூம் கட்டுறோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, கட்டுறேன் அப்படிங்கிறாரு முத்து. ஆமாப்பா கட்டுற, இதை பார்க்கவா போகிறாங்க, பர்மிஷன்லாம் வரும்போது வரட்டும்டா, அதுக்கு ஏன் வேலையை நிறுத்திட்டு இருக்கிற அப்படின்றாரு மனோஜ். அதுதானே ஓம் புத்தி வேற எப்படி யோசிக்கும், உனக்கு தான் இதெல்லாம் கைவந்த கலையாச்சே, எதையுமே யோசிக்க மாட்ட, சட்டப்படி எதுவும் தெரியாது உனக்கு அப்படின்னு முத்து வாருன்னு வாடுறாரு. டேய் பர்மிஷன் இல்லாம கட்டுறது தப்புடா அப்படிங்கிறாரு ரவி. ஏண்டா நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, இப்ப இவன் ரூம் கட்டுறது தான் பார்க்க போறாங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, இவன் என்னடா லூசா இல்லை நம்மளை லூஸ் ஆக்குறானான்னு ரவி முத்துவை பார்க்குறாரு. உனக்கு என்னப்பா, நீ சொல்லிட்டு போயிடுவ, வீட்டை கட்டிட்டு நாளைக்கு இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அதை திரும்ப கட்டுறதுக்கு நீயா காசு கொடுப்ப அப்படிங்கிறாரு முத்து. உடனே விஜயா, மனோஜ் இதெல்லாம் அவனுக்கு புரியாது விடுங்கிறாங்க, அவன் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு தான் இருப்பான் அப்படின்றாங்க விஜயா. அத்தை இதுக்கு பேர் பயம் இல்ல, நியாயமா நடந்துக்கிறதுன்றாங்க மீனா. உடனே முத்து, அதுதான் உங்க பையனுக்கு வராதே, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான்மாங்கிறாரு முத்து. ஆன்ட்டி இப்ப நீங்க மனோஜுக்கு பொண்ணு பாக்குறீங்கல்ல, அவருக்கு டிவோர்ஸ் கிடைக்காம கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதானே அப்படி கேளு அப்படின்ற மாதிரி முத்துவும் ரவியும் பாக்குறாங்க. விஜயா ஏன்னு பார்க்க, அப்படி பண்ணினா இவனை பிடிச்சி ஜெயிலில் தான் போடுவாங்க அப்படிங்கிறாரு ரவி. ஏய் நான் ஏண்டா இவனுக்கு டைவர்ஸ் கிடைக்காம கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அது தப்புன்னு எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க விஜயா. இது உனக்கு தெரியுது, ஆனா மனோஜுக்கு எதையுமே ப்ராப்பரா பண்ண தெரியாதே அப்படின்னு அண்ணாமலையும் சேர்ந்து வார ஆரம்பிச்சிட, பாத்துக்கடா இந்த மனுஷனோட குசும்புன்ற மாதிரி விஜயா மனோஜை பாக்குறாங்க. அத்தை கஷ்டப்பட்டு கட்டுறோம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அது பாதியிலேயே நின்னுட்டா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மீனா, அக்கா பர்மிஷன் வரட்டும் அப்புறமா பார்த்துக்கலான்றாங்க. நானும் எவ்வளவோ வீட்டுக்கு மேஸ்திரியா இருந்திருக்கேன், நிறைய இடத்துல புது வீடு கட்டுறப்பவே முறையா அனுமதி வாங்காம கட்டுறவங்க இருக்காங்க, ஆனா நீங்க ஒரு ரூமுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்களே அப்படின்றாங்க மேஸ்திரி. அக்கா மற்றவங்கள பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா, எங்கள் வீட்டில் எப்போவுமே நியாயமாக தான்க்கா நடந்துக்கிறோம், எங்கள் அப்பா எங்களுக்கு அப்படிதான்க்கா சொல்லி கொடுத்துருக்காருன்றாரு முத்து. சரி பர்மிஷன் கிடைக்க லேட் ஆனா என்ன பண்ணுவேன்றாரு மனோஜ். கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேங்கிறாரு முத்து. உடனே மனோஜ் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இப்படி எல்லாம் இருந்தா பொழைக்க முடியாதுன்றாரு. டென்ஷன் ஆகுற ரவி பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்னடா பண்ணுவேன்னு கேக்குறாரு. கார்பரேஷன்ல இருந்து கேட்பாங்க, காசு கேட்பாங்க அப்படின்னு ரவி சொல்ல, காசு கேட்டாங்கன்னா கொடுத்து சமாளிக்க வேண்டியது தான் அப்படிங்கிறாரு மனோஜ். டேய்
லஞ்சம் கொடுக்க சொல்றியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சாருக்கு எப்பவுமே ஷார்ட் ரூட்டு தானேங்கப்பா பழக்கம் அப்படிங்கிறாரு ரவி. அப்பா, நம்ம நாட்டோட பிரச்சனையே இதுதான்ப்பா. அரசியல்வாதிய ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனா இவன மாதிரி சில ஆளுங்க அவங்க தேவைக்காக பணத்தை கொடுத்து லஞ்சத்தை வளர்த்து விட்டுருவாங்க. காசு கேட்கறவனை கூட தடுத்துடலாம், ஆனா இந்த மாதிரி கொடுக்கறவனெல்லாம் தடுக்கவே முடியாதுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜும் முத்துவை முறைச்சிட்டு நிக்கிறாரு. மனோஜ், எப்பவுமே இப்படி குதர்க்கமா யோசிக்காதடா, ஏதாவது நேர் வழியா யோசிங்கிறாரு அண்ணாமலை. மனோஜ், நீ விடுடா, அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போகட்டும். இவன் எக்கு தப்பா எதையாவது பண்ணி இந்த வீட்டையும் சேர்த்து இடிச்சிட போறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே அண்ணாமலை வேகமா எழுந்து, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, முத்து எல்லாத்தையும் பார்த்து தான் செய்வான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரூம்குள்ள போறாரு. உடனே முத்து மேஸ்திரி கிட்ட திரும்பி, அக்கா, ஒரு 4-5 நாளைக்கு லீவ் எடுத்துக்கோங்க, பர்மிஷன் வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிடலாங்கிறாரு. சரிப்பா, நான் அப்புறமா வர்றேன் அப்படின்னு அந்த லேடி கிளம்பிடுறாங்க. ஆளாளுக்கு கலைஞ்சிட்டு இருக்க, அம்மா இவன் பாட்டுக்கு மேலே ரூம் கட்டுறான், நாளைக்கு சொத்தை பிரிக்கும் போது அந்த ரூம் யாருக்கு வரும் அப்படின்னு மனோஜ் கேட்க, ரூம்குள்ள போன முத்து திரும்பி வர்றாரு. உன் தாத்தாவுக்கு அப்படின்னு பின்னாடி காதுகிட்ட வந்து கத்திட்டு போறாரு முத்து. எங்க இருந்து வந்தா இவன் அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க, நீ இப்படியே இருடா, எல்லாரும் உன்னை ஃபுட்பால் மாதிரி மாத்தி மாத்தி உதைக்கிட்டோம் அப்படின்னு எரிச்சலோட விஜயாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. தேவிகா வீட்டில் தேவிகா யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இல்லை அதெல்லாம் நான் பேசிட்டேன், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான், லீகலா இருக்கணும், டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு தேவிகா ஃபோன்ல பேசிட்டு இருக்க. ஆன்ட்டி அப்படின்னு மனோஜோட குரல் கேட்குது. திரும்பி பார்க்குறவங்க, சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு ஃபோனை கட் பண்ணுறவங்க, வாங்க மாப்பிள்ள உட்காருங்கன்றாங்க. மனோஜும் உட்கார, கொஞ்சம் இருங்க கனகாவை கூப்பிடுறேன்னு லைட்டாக திரும்புகிறாங்க தேவிகா. ஆன்ட்டி, நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன்னு மனோஜ் சொல்ல, தேவிகா மறுபடியும் திரும்பி மனோஜ் பார்க்குறாங்க. என்ன மாப்பிள்ள, இந்த வீட்டுக்கு வந்துட்டு கனகாவை பார்க்காம போனா அவ என்ன தானே திட்டுவா, நீங்க ஏன் கனகாவை பார்க்கறத அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு தேவிகா கேக்குறாங்க. ஐயோ, நான் அவாய்ட்லாம் பண்ணல ஆண்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாரு மனோஜ். நீங்க என்ன முக்கியமான விஷயம் வேணும்னாலும் பேசுங்க, இந்த வீட்டுக்கு வந்துட்டு உங்க பொண்டாட்டிய பார்க்காம போனா எப்படி அப்படிங்கிற தேவிகா. கனகா யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்து ரூம் கதவை தட்ட, மனோஜ் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. இதோ வரேம்மா, யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கனகா மாடியில இருந்து வர்றாங்க. உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு தேவிகா சொல்ல, யாரு அப்படின்னு ஆர்வமா ஓடி வர்ற கனகா மாடிப்படியில இருந்து ஹாலுக்கு வந்துட்டு, ஐ ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்து அவர் பக்கத்துல நெருக்கி இடிச்சு உட்கார்ந்துக்கிட்டு கைய பிடிச்சிக்கிறாங்க. அன்னைக்கு பார்க் சூப்பரா இருந்துச்சுல்ல அப்படின்னு கனகா கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாரு மனோஜ். அதே மாதிரி இன்னைக்கும் போலாமா அப்படின்னு கனகா கேட்க, இன்னைக்கு பார்க்க கிளீன் பண்றாங்களாம், நான் வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன், அதனால 3 நாள் பார்க்கெல்லாம் லீவ் வாங்குறாரு மனோஜ். என்ன மாப்பிள்ள இப்படி அப்பட்டமா போய் சொல்றீங்கன்ற மாதிரி தேவிகா குறுகுறுன்னு பார்க்க, கிளீன் பண்றாங்களா, லீவ் விட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிற கனகா, அப்போ நம்ம வேற எங்கேயாவது போலாமான்னு கேக்குறாங்க. மனோஜ் என்னடா சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பீச் போலாமான்னு கனகா வேகமா கேக்குறாங்க. ஐயோ வேணான்னு அலறாரு மனோஜ். அப்ப எதுக்கு சிங்கிடி சிங்கான்னு தோண்டு மியூசிக் போட்டாங்கன்னு யாருக்கும் தெரியல. நாளைய ப்ரோமோல அந்த மியூசிக்கான காரணம் என்னன்னு நமக்கே தெரிஞ்சிருச்சு. தேவிகா, மனோஜ், கனகா அப்புறம் 2 பேரை கூட்டிக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. அவங்க ஃபோனில் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி தான் பேசியிருப்பாங்க போல இருக்கு. கூட வந்த அந்த 2 பேர் வேற யாரும் இல்லை, மொட்டை பாஸும் நியூமராலஜிஸ்ட் சக்திவேலும் தான். முத்துவும் மீனாவும் அப்ப அங்க ஏதோ வேலையா வந்துட்டு இருக்காங்க. தேவிகா அங்க ஒரு பெஞ்சில உட்கார்ந்துருக்க கனகா மனோஜ் கழுத்துல மாலையை போடுறாங்க. மனோஜும் கனகா கழுத்துல போட்டு விட தேவிகா அதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. கழுத்துல போட்ட மாலைய கையில வச்சுக்கிட்டு மனோஜும் கனகாவும் நிக்க பக்கத்துல சக்திவேல், தேவிகா, மொட்டபாஸ்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க.
கார்ல ஏற போற மீனா டக்குன்னு இவங்கெல்லாம் நிக்கிறத பார்த்துட்டு அந்த பக்கமா திரும்பி வர்றாங்க. ஒரேட்ட எடுத்து வைக்கிறவங்க, ஏங்க உங்க அண்ணன் வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு கூப்பிட டிரைவிங் சீட்டுக்கு போன முத்துவும் வேகமா இறங்கி வர்றாரு. அவரும் அந்த கூட்டத்தை பார்க்க அதுல கனகா மட்டும் கழுத்துல மாலையோட நிக்கிறாங்க. ஏற்கனவே முத்துவுக்கு தேவிகாவை நல்லா தெரியும், மீனாவுக்கும் தெரியும். தேவிகாவோட முன்னிலையில மனோஜும் கனகாவை சக்திவேல் தலையில கட்ட முடியாது. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.